இன்னைக்கு வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா 100 சாமி தொடர்ந்து ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த 6 நாள் வசூல் எவ்வளோ? அப்புறம் மா இன்டி பங்காரம் இந்த படம் பெரிய வசூல் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம அனந்தன் காடு அப்படிங்கிற ஆர்யா அவர்களோட படம். அது பைலிங்குவல் மலையாளம் அண்ட் தமிழ் 2த்துலயுமே வருது. அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங். இது மட்டும் இல்லாம இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம், அதாவது ஒரு வெக்டர் ஆர்ட்டா வச்சிருந்தேன். ரொம்ப ஈஸியான ஃப்ரேம் தான். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ சம்திங் சம்திங் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பிரேம்குமார், முரளி சி, ராஜா டெய்லர், கோகுல், மூவி சீன்ஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் தொடர்ந்து இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று 27வது நாள் இந்தியாவில் 74 லட்சம், டோட்டலா இந்த படம் 103 கோடியே 93 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 335 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், அதாவது 3000 கோடிக்கு மேல வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 1 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் தான். ஆனா இந்த படம் இந்தியாவில் ஒரு பெரிய சம்பவமே பண்ணிருக்கு. என்ன தெரியுங்களா? வழக்கமா ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 100 கோடிக்கு மேல ஒரு ஆங்கில திரைப்படம் கலெக்ட் பண்ணுதுன்னா அது மல்டி லாங்குவேஜஸ், இங்க இருக்கக்கூடிய இந்தியன் லாங்குவேஜஸ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும், பெரிய கலெக்ஷன் இருக்கும். ஆனா இந்த படம் இதுவரை இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 100 கோடி. ஸோ அதுல ஒரு பெரிய சம்பவம்னே சொல்லலாம். டாய் ஸ்டோரி 5 நேற்று 6வது நாள் இந்தியாவில் 69 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 9 கோடியே 43 லட்சம், வேர்ல்டு வைடு 353 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. படத்தோட பட்ஜெட் 250 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். காக்டெயில் 2 இந்த படம் நேற்று 6வது நாள் இந்தியாவில் 6 கோடியே 26 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 3 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன், இந்த 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் 79 கோடியே 15 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 100 கோடியே கடந்திருக்கு. 103 கோடியே 24 லட்சம், பட்ஜெட் 150 கோடி. அப்புறம் கபத் குந்த் அப்படிங்கிற ஒரு மராத்தி ஃபிலிம் நேற்று 6வது நாள் இந்தியாவில் 56 லட்சம், டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 4 கோடியே 46 லட்சம், 5 கோடி பட்ஜெட். ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெத்தி 21வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 95 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 16 லட்சம், 228 கோடியே 82 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 351 கோடியே 25 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 350 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 6 கேரளால 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28 லட்சம், ஓவர்சீஸ்ல 56 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 84 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 8 கோடியே 56 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 1 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 22 லட்சம், உலகம் முழுக்க 20 கோடியே கடந்திருக்கு. 20 கோடியே 79 லட்சம், 12 கோடி தான் பட்ஜெட். இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பராகவும் இந்த படம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற படம் ரொம்ப சின்ன சின்னதா கலெக்ஷன் வந்தாலும் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. டே 6 கேரளால 11 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம், டோட்டலா 1 கோடியே 18 லட்சம் கேரளாலையும், 1 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 3.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் நேற்று 28வது நாள், அதாவது ஓடிடில இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இத்தனைக்கும் நேற்று இந்த படம் தமிழ்நாட்டில் 17 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 32 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டிலும், 79 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 17 கோடி. பரிமளா அண்ட் கோ நேற்று 20வது நாள் எவ்வளவு வசூல்னா தமிழ்நாட்டில் 7 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் 12 கோடியே 85 லட்சமும், உலகம் முழுக்க 16 கோடியே 31 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஹபிபி நேற்று 13வது நாள் தமிழ்நாட்டில் வெறும் 4 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. 1 கோடியே 92 லட்சம் தமிழ்நாட்டிலும், 2 கோடியே 4 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மா இன்டி பங்காரம் இந்த படம் நேற்று 6வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 83 லட்சம், ஓவர்சீஸ்ல 82 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 90 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 29 கோடியே 26 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 10 கோடியே 12 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும். ரெஸ்ட் ஆஃப் இந்தியானா தமிழ்நாடு, கர்நாடகா, ஹிந்தி பெல்ட் எல்லாமே சேர்ந்து இருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 17 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 56 கோடியே 63 லட்சம், 25 கோடி பட்ஜெட். ஸோ ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிக்கு வெறும் 20 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போன இந்த படம் இப்போ 56 கோடி கிட்ட வசூல் பண்ணி கிட்டத்தட்ட 26 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 100 சாமி இந்த படம் நேற்று 6வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா தமிழ்நாட்டில் 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 9 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 7 கோடியே 46 லட்சம் தமிழ்நாட்டில், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 28 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 81 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அதாவது இந்த படம் ஒவ்வொரு நாளுமே ஒரு
ஒரு பெரிய லெவல்ல ட்ராப்பும் இல்ல. அதே நேரத்துல இந்த படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லனாலும், ஒரு டீசென்ட்டான ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையணும்னா லாங் ரன் போகணும். அப்புறம் ஜில்லா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவரையும் 6 நாள்ல இந்த படம் வந்து 64,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 28,00,000 கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அப்புறம் வெல்கம் டு த ஜங்கிள் அப்படின்னு அக்ஷய்குமார் அவர்களோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் இந்தியால 3,15,00,000 கிட்ட வந்திருக்கு. ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் தமிழ்ல வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போற கான் சிட்டி அப்படின்னு அர்ஜுன் தாஸ் அவர்களோட படம் தமிழ்நாட்டுல 28,00,000, இந்தியால 32,00,000 ஒரு டீசென்டான அட்வான்ஸ் புக்கிங். மேபி இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல ஒரு 40,00,000 தமிழ்நாட்டுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆர்யா அவர்களோட அனந்தன் காடு அப்படிங்கிற படம் பைலிங்குவலான இந்த படம் வந்து மலையாளம்லயும் தமிழ்லயும் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டுல 30,00,000 ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்லயும், கேரளால 15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,00,000, டோட்டலா இந்தியால மட்டுமே 48,00,000. மேபி 1,00,00,000 கிட்ட இந்த படம் வந்து டே 1 கலெக்ட் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. நான் சொல்றது ஓவர்சீஸ் கலெக்ஷனையும் சேர்த்து மேபி இந்த படம் டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறது உங்களோட ப்ரெடிக்ஷன் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டுட்டு இருந்த ஒரு டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ். ஆமாங்க, அல்லு அர்ஜுன் அவர்களோட டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸை தான் இப்போ பார்க்க போறோம். இதுல 10வது இடத்துல இதர மயிலத்தோ அப்படிங்கிற ஒரு படம் 51 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஜூலாயு அப்படிங்கிற படம் 9வது இடத்துல இருக்கு, 68 கோடியே 75,00,000. சன் ஆஃப் சத்தியமூர்த்தி 8வது இடத்துல இருக்கு, 90 கோடியே 60,00,000. நான் பேரு சூர்யா நான் இல்லு இந்தியா அப்படிங்கிற படம், இந்த படம் 92 கோடியே 25,00,000 வந்து வசூல் பண்ணி 7வது இடத்துல இருக்கு. 6வது இடத்துல ரேஸ் குர்ரம் அப்படிங்கிற படம் 102 கோடியே 50,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஒரு பெரிய வெற்றி படம். அப்புறம் துவத ஜெகநாதம் அப்படிங்கிற படம், இந்த படம் 116 கோடியே 25,00,000 வந்து வசூல் பண்ணி 5வது இடத்துல இருக்கு. அப்புறம் சர்ரை நாடு அப்படிங்கிற படம் 127 கோடியே 60,00,000 வந்து வசூல் பண்ணி 4வது இடத்துல இருக்கு. 3வது இடம் இதுதான் ஒரு பீக்குக்கு கொண்டு போன படம் அப்படின்னு நினைக்கிறேன் அல்லு அர்ஜுன் அவர்களோட ஆல வைகுண்டபுரமுலு. இந்த படம் வந்து 258 கோடியே 90,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய அளவுல வெற்றி. முக்கியமா பாடல்கள் சொல்லியாகணும். புஷ்பா த ரைஸ் பார்ட் 1 இதுதான் ஹிந்தி பெல்ட்ல இவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கின ஒரு படம். 366 கோடி 25,00,000. இது வந்து 2வது இடம். முதல் படம் 1783 கோடியே 40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆமாங்க, புஷ்பா த ரூல் பார்ட் 2 இந்த படம் வந்து ஹிந்திலேயே பெரிய கலெக்ஷன், தெலுங்குல பெரிய கலெக்ஷன், தமிழ்நாட்டுல பெரிய கலெக்ஷன், சொல்லவே தேவையில்ல. அப்படிப்பட்ட ஒரு வசூல் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் அல்லு அர்ஜுன் அவர்களோட டாப் 10 கிராசர். இப்ப அடுத்தது அட்லி அவர்களோட ஒரு படம் வருது. அது இதெல்லாம் தாண்டி போகுதாங்கிறத பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.